அத்தனை பேரும் அல்லும்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. வணக்கம். ஜெம் செய்திகளுக்காக நான் உங்கள் குணா. இந்திய நேரப்படி இரவு 8:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்பு செய்திகளை காணலாம். கைது செய்யப்பட்ட திமுக சட்டமன்ற உறுப்பினர் அனிதா ராதாகிருஷ்ணனிடம் 5 மணி நேரம் விசாரணை. தாவிகாவில் சேருவதற்காக பதவி விலக சொல்லி காவல்துறையினர் நெருக்கடி தருவதாக பரபரப்பு குற்றச்சாட்டு. எல்லை தாண்டிய பயங்கரவாதத்தை ஆதரிப்பதை நிறுத்திக் கொள்ளும்படி பாகிஸ்தானுக்கு இந்தியா எச்சரிக்கை. சிந்து ஆற்று நீர் உடன்பாடு தொடர்ந்து நிறுத்தி வைக்கப்படுவதாக அறிவிப்பு. ஐரோப்பாவில் முன்னென்போதும் இல்லாத வகையில் கோடையில் வீசும் வெப்பலை. பிரான்சில் வெப்பலையால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 2000-ஐ தாண்டியது. தமிழ்நாட்டில் புதிய குடும்ப அட்டை வேண்டி விண்ணப்பித்தவர்களுக்கு விரைவில் வழங்கப்படும். கூட்டுறவு வார விழாவில் பங்கேற்ற அமைச்சர் காந்திராஜ் அறிவிப்பு. மேகதாட்டு அணை கட்டுவதற்கு ஒரு செங்கலை கூட வைக்க அனுமதிக்க மாட்டோம். தமிழ்நாடு காங்கிரசின் நிலைப்பாடு பற்றி மாணிக்கம் தாக்கூர் விளக்கம். நெல் கொள்முதல் நிலையங்களில் மூட்டைக்கு 60 ரூபாய் கையூட்டு வழங்குவதாக அன்புமணி குற்றச்சாட்டு. உழவர்களின் உழைப்பை சுரண்டுவதை அரசு வேடிக்கை பார்க்க கூடாது என வலியுறுத்தல். இனி விரிவான செய்திகளை காணலாம். தாவேகாவில் சேரும் வகையில் சட்டமன்ற உறுப்பினர் பதவியிலிருந்து விலக சொல்லி தனக்கு காவல்துறையினர் நெருக்கடி தருவதாக அனிதா ராதாகிருஷ்ணன் குற்றம் சாட்டியுள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் ஆத்தூரில் ஜூன் 20ஆம் நாள் கருணாநிதி பிறந்த நாள் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் திருச்செந்தூர் தொகுதி திமுக சட்டமன்ற உறுப்பினர் அனிதா ராதாகிருஷ்ணன் கலந்து கொண்டு பேசினார். அப்போது தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் சினிமா நடிகைகளுடன் ஜாலியாக இருந்ததாகவும் அவரை கொண்டு வந்து சட்டமன்றத்தில் உட்கார வைத்தால் என்ன பேச வேண்டும் என்று தெரியாமல் தவிப்பதாகவும் பேசினார். இது தொடர்பாக தாவேகா நிர்வாகிகள் ஆத்தூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். அதன் அடிப்படையில் அனிதா ராதாகிருஷ்ணன் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த வழக்கில் தன்னை கைது செய்யாமல் இருக்க முன்பிணை கோரி உயர்நீதிமன்றத்தில் அவர் மனு தாக்கல் செய்தார். இந்த மனு தள்ளுபடி செய்யப்பட்டதை அடுத்து ஆத்தூரில் ஆய்வு மேற்கொண்டிருந்த அவரை காவல்துறையினர் கைது செய்து தூத்துக்குடி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் 5 மணி நேர விசாரணை நடத்தினர். அதன் பின் அவரை நீதிமன்றத்திற்கு அழைத்து சென்றனர். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய அனிதா ராதாகிருஷ்ணன் தாவேகாவில் சேருவதற்காக சட்டமன்ற உறுப்பினர் பதவியில் இருந்து விலக சொல்லி காவல்துறையினர் தனக்கு நெருக்கடி கொடுத்ததாக தெரிவித்தார். காவல்துறையின் நெருக்கலுக்குத்தான் ஒருபோதும் அடிபணிய போவதில்லை என்று அவர் சூளுரைத்தார். எல்லை தாண்டிய பயங்கரவாதத்திற்கு ஆதரவு தருவதை பாகிஸ்தான் நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்று இந்தியா வலியுறுத்தியுள்ளது. அந்நாட்டுடனான சிந்து ஆற்று நீர் உடன்பாடு நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளது. இந்திய வெளியுறவு அமைச்சகத்தின் செயலாளர்கள் டெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசினர். அப்போது பாகிஸ்தான் பொறுப்புடன் நடந்து கொள்ள வேண்டும் என அவர்கள் வலியுறுத்தினர். ஆப்கானிஸ்தான் மீது பாகிஸ்தான் விமானப்படை தாக்குதல் நடத்தியதை அவர்கள் கண்டித்தனர். இந்த தாக்குதலில் பொதுமக்கள், பெண்கள், குழந்தைகள் கொல்லப்பட்டதற்கு அவர்கள் கண்டனம் தெரிவித்தனர். எல்லை தாண்டிய பயங்கரவாதத்திற்கு ஆதரவு தருவதை பாகிஸ்தான் நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்று அவர்கள் கேட்டுக்கொண்டனர். அதேபோல பகல்காமில் பயங்கரவாதிகளின் தாக்குதலை அடுத்து சிந்து ஆற்று நீர் உடன்பாட்டை இந்தியா முறித்துக் கொண்டதாக அறிவித்தது. அந்த உடன்பாட்டின் நிலை பற்றி செய்தியாளர்கள் வினாவினர். அதற்கு பதிலளித்த வெளியுறவு செயலாளர், சிந்து ஆற்று நீர் உடன்பாடு தொடர்ந்து நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாகவும் அதில் எந்த மாற்றமும் இல்லை என்றும் தெரிவித்தார். ஐரோப்பியாவில் முன்னென்போதும் இல்லாத வகையில் கோடை காலத்தில் பகல் நேர வெப்பநிலை அதிகரித்துள்ள நிலையில் பிரான்சில் வெப்ப அலையால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 2000-ஐ தாண்டியுள்ளது. ஐரோப்பியாவில் இப்போது கோடை காலம் நிலவுகிறது. அங்கே கோடை காலம் என்றாலும் வழக்கமாக மிதமான வெப்பநிலை நிலவும். இந்த ஆண்டில் எல் நினோ எனப்படும் காலநிலை மாற்றத்தின் காரணமாக கோடை வெப்பம் முன்னென்போதும் இல்லாத வகையில் அதிகரித்துள்ளது. பிரான்சில் இந்த ஆண்டில் அதிகபட்சமாக ஜூன் 24ஆம் நாள் பாரிஸில் 41 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை பதிவாகியுள்ளது.
பிரான்சில் ஜூன் இறுதி வாரத்தில் வெப்பலையின் தாக்கத்தால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 2000-ஐ தாண்டியுள்ளது. ஐரோப்பாவின் மற்றொரு நாடான பெல்ஜியத்தில் வெப்பலையின் தாக்கத்தால் 1222 பேர் உயிரிழந்துள்ளனர். தமிழ்நாட்டில் புதிய குடும்ப அட்டைகள் வேண்டி விண்ணப்பித்தவர்களுக்கு விரைவில் வழங்கப்படும் என்று கூட்டுறவுத்துறை அமைச்சர் காந்திராஜ் தெரிவித்துள்ளார். சென்னை கீழ்ப்பாக்கத்தில் உள்ள தமிழ்நாடு கூட்டுறவு ஒன்றிய அலுவலகத்தில் கூட்டுறவு வார விழாவை முன்னிட்டு தமிழ்நாடு கூட்டுறவுத்துறை மற்றும் தேசிய கூட்டுறவு வளர்ச்சிக் கழகம் இணைந்து மாநில அளவிலான விருது வழங்கும் விழாவை நடத்தினர். இந்நிகழ்வில் கூட்டுறவுத்துறை அமைச்சர் காந்திராஜ் கலந்து கொண்டு தமிழகத்தில் சிறப்பாக செயல்பட்ட 10 தொடக்கநிலை கூட்டுறவு சங்கங்களுக்கு முதல் பரிசாக 35,000 ரூபாயும், இரண்டாம் பரிசாக 25,000 ரூபாயும் வழங்கினார். அப்போது மேடையில் பேசிய அவர், உலகிலேயே மிகப்பெரிய கூட்டுறவு கட்டமைப்பாக தமிழ்நாடு உள்ளதாக தெரிவித்தார். தமிழக வெற்றிக் கழக ஆட்சியில் ஊழல் இருக்காது, வெளிப்படை தன்மையாக இருக்கும் என்று தெரிவித்தார். அதன்பின் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் காந்திராஜ், புதிய குடும்ப அட்டைகள் வேண்டி விண்ணப்பித்தவர்களுக்கு விரைவில் வழங்கப்படும் என தெரிவித்தார். மேகதாட்டு அணை கட்டுவதற்கு ஒரு செங்கலை கூட வைக்க காங்கிரஸ் அனுமதிக்காது என்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் மாணிக்கம் தாக்கூர் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவராக பொறுப்பேற்றுக் கொண்ட மாணிக்கம் தாக்கூர் காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூரில் ராஜீவ்காந்தி நினைவிடத்தில் மலர் தூவி அஞ்சலி செலுத்தினார். இந்நிகழ்ச்சியின் போது மாவட்ட தலைவர் அருள்ராஜ், வழக்கறிஞர் மதியழகன், மணிமங்கலம் ஐயப்பன் ஆகியோர் உடன் இருந்தனர். அதன்பின் செய்தியாளர்களிடம் பேசிய மாணிக்கம் தாக்கூர், மேகதாட்டு அணை கட்டுவதற்கு ஒரு செங்கலை கூட வைக்க விடமாட்டோம் என தெரிவித்தார். இதற்காக சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்ற ஒத்துழைத்ததாகவும் வருங்காலத்தில் எடுக்கும் நடவடிக்கைகளுக்கும் ஒத்துழைப்போம் என்று தெரிவித்தார். கர்நாடகத்தில் கட்சி சாராமல் அனைவரும் ஒருங்கிணைந்து மாநிலத்தின் வளர்ச்சிக்கு துணை நிற்பது போல் நாமும் செயல்பட வேண்டும் என மாணிக்கம் தாக்கூர் கேட்டுக்கொண்டார். நெல் கொள்முதல் நிலையங்களில் மூட்டைக்கு 40 ரூபாய் முதல் 60 ரூபாய் வரை கையூட்டு வாங்குவது தொடரும் நிலையில் உழவர்களின் உழைப்பை சுரண்டுவதை அரசு வேடிக்கை பார்க்க கூடாது என பாமக தலைவர் அன்புமணி கேட்டுக்கொண்டுள்ளார். அவர் விடுத்துள்ள அறிக்கையில், தமிழ்நாட்டில் நெல் கொள்முதல் நிலையங்களில் மூட்டைக்கு 40 ரூபாய் முதல் 60 ரூபாய் வரை கையூட்டு வாங்கப்படுவதையும் 2 கிலோ நெல் கூடுதலாக எடுத்துக் கொள்ளப்படுவதையும் சுட்டிக்காட்டியுள்ளார். முந்தைய திமுக ஆட்சியிலும் உழவர்களிடம் இருந்து நெல்லும் பணமும் சுரண்டப்படுவதாகவும் சுட்டிக்காட்டினார். தாங்கள் ஆட்சிக்கு வந்தால் உழவர்கள் சுரண்டப்படுவதை தடுத்து நிறுத்துவோம் என தாவேகா தலைவர் விஜய் உறுதியளித்தார் என்றும், ஆனால் அவர் ஆட்சிக்கு வந்த பிறகும் கூட உழவர்கள் சுரண்டப்படும் நிலை நீடிப்பதாகவும் அன்புமணி குற்றம் சாட்டினார். அரசு நிர்வாகத்தில் ஒவ்வொரு மட்டத்திலும் நடைமுறை சிக்கல்கள் காலம் காலமாக புரையோடி கிடப்பதாகவும், அது நெல் கொள்முதல் கட்டமைப்பிலும் ஊடுருவி உள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். கொள்முதல் நிலையங்களில் உழவர்களிடம் இருந்து மூட்டைக்கு 60 ரூபாய் கையூட்டு பெறுவதையும் கூடுதலாக நெல் எடுப்பதையும் தடுத்து நிறுத்த வேண்டும் என்று அன்புமணி வலியுறுத்தியுள்ளார். கரூர் விவகாரத்தில் மனசாட்சி இல்லாமல் ஓடி வந்தவர் விஜய் என்று மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ முன்பு விமர்சித்ததை செய்தியாளர் நினைவு கூர்ந்தபோது, இன்று அவருக்கு மனசாட்சி இருக்கிறது என்று பதிலளித்தார். புதுச்சேரியில் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது, திமுகவிலிருந்து மதிமுக விலகியது நிம்மதியாக இருப்பதாக துரை வைகோ கூறியதை செய்தியாளர்கள் சுட்டிக்காட்டிய போது, லட்சக்கணக்கான தொண்டர்களின் கருத்தை அவர் தெரிவித்துள்ளதாக கூறினார். மனசாட்சி இல்லாமல் கரூரில் இருந்து ஓடி வந்தவர் என விஜயை முன்பு விமர்சித்தது பற்றி செய்தியாளர்கள் வினாவினர். இப்போது அவர் கரூருக்கு செல்ல உள்ளதால் அவருக்கு மனசாட்சி உள்ளது என வைகோ கூறினார். காமராஜரின் 124வது பிறந்த நாளையொட்டி கன்னியாகுமரி மாவட்ட அணைகளில் இருந்து புனித நீர் எடுத்து விருதுநகர் கொண்டு செல்லும் நிகழ்ச்சியில் நாடார் மகாஜன சங்க பொதுச் செயலாளர் கரிகோல்ராஜ் உட்பட ஏராளமானோர் பங்கேற்றனர். பெருந்தலைவர் காமராஜரின் 124வது பிறந்தநாள் விழா வரும் 15ஆம் தேதி கொண்டாடப்பட உள்ளது. இந்நிலையில் தமிழகம் முழுவதும் அவரது ஆட்சி காலத்தில் கட்டப்பட்ட அணைகளில் இருந்து
புனித நீர் எடுக்கும் நிகழ்ச்சி கன்னியாகுமரி மாவட்டம் சிற்றாறு 1 அணையில் தொடங்கியது. நாடார் மகாஜன மகளிர் சேனை சார்பில் சிற்றாறு 1, சிற்றாறு 2 அணைகள், மாத்தூர், தொட்டிப்பாலம் ஆகியவற்றில் இருந்து புனித நீர் எடுத்து விருதுநகருக்கு கொண்டு செல்கின்றனர். அங்கு 15ஆம் தேதி இந்த தண்ணீரால் காமராஜரின் உருவ சிலைக்கு அபிஷேகம் நடைபெறுகிறது. ஆறுகளில் புனித நீர் எடுக்கும் நிகழ்ச்சியில் தமிழ்நாடு நாடார் மகாஜன சங்கத்தின் பொதுச் செயலாளர் கரிகோல்ராஜ் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். பெரியபாளையம் அருகே உள்ள இறால் பதப்படுத்தும் ஆலையில் அமோனியா வாயுவை நாளை பாதுகாப்பாக அகற்ற உள்ளதாக திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் கவிதா தெரிவித்துள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் அருகே கன்னிகைப்பேரில் இறால் பதப்படுத்தும் தொழிற்சாலையில் ஜூன் 21ஆம் நாள் அமோனியா வாயு கசிந்து 83 தொழிலாளர்கள் பாதிக்கப்பட்டனர். அவர்களில் வெளி மாநிலங்களைச் சேர்ந்த பெண் தொழிலாளர்கள் 18 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். அந்த தொழிற்சாலையில் சேமித்து வைக்கப்பட்டிருந்த 400 டன் கடல் உணவுகள் கிடங்குகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் தொழிற்சாலையில் உள்ள 2 டன் அமோனியா வாயு அகற்றப்பட உள்ளதாக மாவட்ட ஆட்சியர் அறிவித்துள்ளார். அமோனியா வாயுவை அப்புறப்படுத்துவதற்கான முன்னேற்பாடுகள் குறித்து தேசிய பேரிடர் மீட்பு படை, தீயணைப்பு வீரர்கள், மெட்ராஸ் பெர்டிலைசர் லிமிடெட், சென்னை பெட்ரோலிய கார்ப்பரேஷன் லிமிடெட் நிறுவனங்களில் உள்ள தொழில்நுட்ப வல்லுநர்கள் ஆகியோருடன் மாவட்ட ஆட்சியர் கவிதா ஆலோசனை மேற்கொண்டார். அமோனியா வாயு அகற்றப்படும் போது மேற்கொள்ள இருக்கும் பாதுகாப்பு அம்சங்கள் குறித்து வல்லுநர் குழுவிடம் மாவட்ட ஆட்சியர் கேட்டறிந்தார். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய மாவட்ட ஆட்சியர் கவிதா, தொழிற்சாலைகள் பாதுகாப்பு உதவி இயக்குநர் சரவணன் ஆகியோர் ஆலையில் இருந்து அமோனியா வாயு நாளை பாதுகாப்பாக வெளியேற்றப்பட உள்ளதாக தெரிவித்தார். திருநெல்வேலி மாவட்டம் ராதாபுரம் அருகே வட்டவிளையில் ஊருக்கு மிக அருகில் நச்சு புகை வெளியிடும் தொழிற்சாலையை அமைத்து திறக்க உள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். ராமநாதபுரம் அருகே உதயத்தூர் ஊராட்சியில் உள்ள வட்டவிளை என்னும் ஊரில் குடியிருப்பு பகுதியில் இருந்து 100 அடி தொலைவுக்குள் பேட்டரி மறுசுழற்சி செய்யும் ஒரு தொழிற்சாலையை அமைத்துள்ளனர். இதில் உயரமான புகையை அமைத்துள்ளதால் பழைய பேட்டரிகளை மறுசுழற்சி செய்யும் போது நச்சு புகை வெளியேறக்கூடும் என்று மக்கள் அச்சம் தெரிவித்துள்ளனர். இந்த நச்சு புகையாலும் இதிலிருந்து வெளியிடும் மாசுபாட்டாலும் மக்களின் உடல்நலம் பாதிக்கப்படுவதால் இந்த ஆலையை திறக்கவும் அதன் செயல்பாட்டை தொடங்கவும் அனுமதிக்க கூடாது என்று வட்டவிளை ஊர் மக்கள் தெரிவித்துள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டம் மாத்தூர் தொட்டிப்பாலம் அருகே உள்ள கிறிஸ்தவ வழிபாடு கூடத்தை மூட வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்ட இந்து முன்னணியினரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டம் மாத்தூர் தொட்டிப்பாலம் அருகே நீதிமன்ற உத்தரவை மீறி செயல்படும் கிறிஸ்தவ வழிபாட்டு கூடத்தை மூட நடவடிக்கை எடுக்காத அதிகாரிகளை கண்டித்து திருவட்டாறு ஒன்றிய இந்து முன்னணி தலைவர் ஐயப்பன் தலைமையில் போராட்டம் நடைபெற்றது. இந்து முன்னணி மாவட்ட தலைவர் ஆறுமுகம், பாஜக மாவட்ட தலைவர் சுரேஷ் உள்ளிட்டோர் மாத்தூர் தொட்டிப்பாலம் செல்வதற்காக நடந்தனர். அப்போது காவல்துறையினர் அவர்களை தடுத்து நிறுத்தி பேச்சு நடத்தினர். கோட்டாட்சியர் புஷ்பா தேவி அங்கு வருவதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். 1 மணி நேரத்திற்கு மேலாக தாமதமாக வந்த அவர் போராட்டக்காரர்களிடம் பேச்சு நடத்தாமல் காவல்துறையினரிடம் பேசிக் கொண்டிருந்தார். இதனால் ஆத்திரமடைந்த இந்து முன்னணியினர் சாலை மறியல் போராட்டம் நடத்தினர். இதையடுத்து அவர்களை குண்டுக்கட்டாக தூக்கி சென்று காவல்துறையினர் கைது செய்தனர். இந்த போராட்டத்தால் திருவட்டாறு மார்த்தாண்டம் சாலையில் 1 மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. தாராபுரம் என்சிபி நகராட்சி மேல்நிலைப் பள்ளியின் 75ஆம் ஆண்டு பவழ விழாவில் முன்னாள் மாணவர்கள், ஆசிரியர்கள் கலந்து கொண்டனர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் உள்ள புகழ்பெற்ற என்சிபி நகராட்சி மேல்நிலைப் பள்ளியின் 75ஆம் ஆண்டு பவழ விழா கொண்டாடப்பட்டது. முன்னாள் மாணவர்களும் ஆசிரியர்களும் இணைந்து நடத்திய இவ்விழா கடந்த கால நினைவுகளின் நெகிழ்ச்சியான சங்கமமாக அமைந்தது. தலைமை ஆசிரியர் பாஸ்கரன் தலைமையில் தொடக்க கல்வி மாவட்ட கல்வி அலுவலர் அருள்ஜோதி முன்னிலையில் விழா நடைபெற்றது. பள்ளியின் வளர்ச்சிக்கு வித்திட்ட கொடையாளர் என் சின்னசாமி பிள்ளை குடும்பத்தினருக்கும் முன்னாள் மாணவர்கள் சார்பில் பொன்னாடை போர்த்தியும் பூங்கொத்துகள் வழங்கியும் சிறப்பு செய்யப்பட்டது. விழாவில் முன்னாள் ஆசிரியர்களும் பழைய மாணவர்களும் தங்களது பள்ளி பருவத்தில் நடந்த நெகிழ்ச்சியான சம்பவங்களை இந்நாளில் மாணவர்களுடன் பகிர்ந்து கொண்டாடினர்.
விழாவில் மாணவர்களின் கண்கவர் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. இதில் யோகா, கராத்தே, சிலம்பம், ஆடல், பாடல் மூலம் தங்கள் திறமைகளை மாணவர்கள் வெளிப்படுத்தினர். விழாவுக்கான ஏற்பாடுகளை தலைமை ஆசிரியரும் ஆசிரியர்களும் ஒருங்கிணைந்து செய்திருந்தனர். கோவை சிங்காநல்லூரில் ஏழை மற்றும் நடுத்தர மக்களின் வாழ்வாதாரத்தை நசுக்கும் மாபெரும் ஹவுசிங் ஸ்கேம் மற்றும் டான்சி பாணி நிலப்பேர ஊழல் அரங்கேறியுள்ளது. கோவை சிங்காநல்லூர் தமிழ்நாடு வீட்டு வசதி வாரிய குடியிருப்பில் 1986ஆம் ஆண்டு முதல் 1996ஆம் ஆண்டு வரை கட்டப்பட்ட 960 வீடுகள் சிதலம் அடைந்ததை அடுத்து அங்கு மறு கட்டுமானம் என்ற பெயரில் கூட்டுப்பேர ஊழல் அரங்கேறி வருவதாக பாதிக்கப்பட்ட மக்கள் மாவட்ட ஆட்சியரிடம் புகார் மனு அளித்துள்ளனர். திமுக ஆட்சி காலத்தில் முறையான டெண்டர் கூறாமல் ஒரு தனியார் கட்டுமான நிறுவனம் இந்த திட்டத்திற்குள் அத்துமீறி நுழைக்கப்பட்டுள்ளது. குடியிருப்பு வாசிகளுக்கு எந்தவித சட்டப்பூர்வமான ஒப்பந்த கடிதமும் வழங்காமல் திரும்ப பெற இயலாத ஒப்பந்தம் என்ற ஏமாற்று பத்திரத்தில் கட்டாய கையெழுத்து வாங்கிய அந்த நிறுவனம் 960 வீடுகளையும் முழுமையாக தரைமட்டமாக்கியுள்ளது. சட்டப்படி 2/3 பங்கு உறுப்பினர்களின் ஏகோபித்த ஆதரவுடன் வெளிப்படையான பப்ளிக் டெண்டர் மூலம் மட்டுமே ஒரு நிறுவனத்தை இறுதி செய்ய வேண்டும் என்ற விதியை உடைத்துள்ளனர். கோவை மாநகராட்சிக்கு சொந்தமான சர்க்கார் புறம்போக்கு நிலங்களை இந்த பதிவிடத்தை மட்டும் உள்ளடக்கிய கோட்ட கம்யூனிட்டியாக மாற்றி தர கோரி அந்த நிறுவனம் கொடுத்த அழுத்தத்திற்கு பணிந்து கோவை மாநகராட்சி சிறப்பு தீர்மானங்களை நிறைவேற்றியுள்ளது. தனியார் நிறுவனம் கோடிக்கணக்கில் லாபம் சம்பாதிப்பதற்காக அரசாங்கத்தின் நிலங்களை வளைப்பதை விடுத்து இந்த மறு கட்டுமான பணிகளை தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியமே நேரடியாக கையில் எடுத்து தங்களது வாழ்வில் விடிவு காலம் ஏற்படுத்த வேண்டும் என பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் குமுறி வருகின்றனர். சென்னை மடிப்பாக்கத்தில் மக்கள் குறை கேட்கும் முகாமில் பொதுமக்கள் அடுக்கடுக்கான புகார்களை முன்வைத்துள்ளனர். சென்னை சோழிங்கநல்லூர் தொகுதிக்குட்பட்ட மடிப்பாக்கத்தில் மக்கள் குறை கேட்கும் முகாம் நடைபெற்றது. சேர்மன் ரவிச்சந்திரன், கவுன்சிலர் சமினா செல்வம், அனைத்து துறை சார்ந்த அதிகாரிகள் முன்னிலையில் நடைபெற்ற முகாமில் பொதுமக்கள் அடுக்கடுக்கான புகார்களை முன்வைத்தனர். புகார்களை கேட்பதும் உடனடியாக சேர்மன் ரவிச்சந்திரன், கவுன்சிலர் சமினா செல்வம், துறை சார்ந்த அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டு கூடிய விரைவில் நடவடிக்கை எடுப்பதாக பொதுமக்களிடம் தெரிவித்தனர். மேசைய முறுக்கு 2 திரைப்படம் வந்து கொண்டே இருக்கிறது என்று நடிகர் ஹிப்ஹாப் ஆதி தெரிவித்துள்ளார். சென்னை சின்னப்போரூர் அருகே ஒண்டர் விஷுவல் நிறுவனம் திறப்பு விழா நடைபெற்றது. இதில் திரைப்பட நடிகர் ஹிப்ஹாப் ஆதி கலந்து கொண்டு திறந்து வைத்தார். அதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கல்லூரி படிப்பை முடித்த பின் நண்பர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து ஒண்டர் விஷுவல் நிறுவனத்தை தொடங்கியுள்ளதாக தெரிவித்தார். மேசைய முறுக்கு 2 திரைப்படம் மிக விரைவில் வந்து கொண்டிருப்பதாகவும் படத்தை பற்றி விரைவில் அறிவிக்க உள்ளதாகவும் கூறினார். திருவள்ளூர் அடுத்த ஏக்காட்டில் ஏரியை ஆக்கிரமித்து விவசாயம் செய்வதாக வந்த புகாரின் பேரில் நீர்வளத்துறை அதிகாரிகள் ஆக்கிரமிப்பை அகற்ற முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. திருவள்ளூர் அடுத்த ஏக்காட்டில் உள்ள ஏரியை ஆக்கிரமித்து விவசாயம் செய்து வருவதாக நீர்வளத்துறை அதிகாரிகளுக்கு தொடர்ந்து புகார்கள் வந்தனர். ஏற்கனவே ஆக்கிரமிப்பை அகற்றிய நிலையில் மீண்டும் நெல் பயிரிடப்பட்டுள்ளதாக புகார் வந்ததால் நீர்வளத்துறை உதவி பொறியாளர் உஷா நேரில் சென்று விசாரணை மேற்கொண்டார். ஆண்டாண்டு காலமாக விவசாயம் செய்து அதில் வரும் வருமானத்தில் பிழைப்பு நடத்தி வருவதாகவும் நெற்பயிர் விவசாயம் செய்ய அனுமதிக்க வேண்டும் எனவும் விவசாயிகள் கோரிக்கை விடுத்தனர். ஆனால் நீர் ஆதாரத்தை பாதிக்கும் ஆக்கிரமிப்புகளை அகற்ற மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தியதால் ஆக்கிரமிப்புகளை அகற்ற நடவடிக்கை மேற்கொண்டார். ஏரியில் விவசாய பயிர்களுக்கு இடையே ஜேசிபி இயந்திரம் சேற்றில் சிக்கியதால் தற்காலிகமாக ஆக்கிரமிப்பு அகற்றம் நிறுத்தப்படுவதாகவும் மீண்டும் அகற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் நீர்வளத்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர். இருப்பினும் தங்களின் வாழ்வாதாரம் என்பதால் நெற்பயிரை அழிக்க வேண்டாம் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்தனர். காஞ்சிபுரம் மாவட்டம் மணிமங்கலம் ஊராட்சியில் பட்டா இல்லாத வீடுகளுக்கான சட்டவிரோத மின் இணைப்பை துண்டிப்பதை கண்டித்து பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். ஸ்ரீபெரும்புதூர் அடுத்த மணிமங்கலம் ஊராட்சி காந்தி நகரில் அரசு புறம்போக்கு நிலத்தில் 200க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் 30 ஆண்டுகளுக்கு மேலாக குடியிருந்து வருகின்றனர். இவர்களுக்கு பட்டா வழங்கப்படாமல் முறையான மின் இணைப்பு வழங்கப்படாததால்
மின்கம்பியில் கொக்கி போட்டு மின்சாரம் பயன்படுத்தி வந்துள்ளனர். இந்த நிலையில் சட்டவிரோதமாக மின் இணைப்பை மின்வாரிய அதிகாரிகள் துண்டித்தனர். இதனால் அப்பகுதி மக்கள் மின்சாரம் இன்றி அவதிப்பட்டு வந்தனர். மின் துண்டிப்பை கண்டித்து மணிமங்கலம் காவல் நிலையம் அருகே தாம்பரம் சாலையில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் 1 மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. தகவல் அறிந்து அங்கு வந்த காவல்துறையினர் மறியலில் ஈடுபட்ட பொதுமக்களை கைது செய்து அப்புறப்படுத்தினர். இதையடுத்து போக்குவரத்து சீரானது. காஞ்சிபுரம் மாவட்டம் செங்கல்பட்டு சாலையோரத்தில் கோழி இறைச்சி கழிவுகளை போடுவதால் பொதுமக்களும் வாகன ஓட்டிகளும் அவதியடைந்துள்ளனர். காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத்தில் உள்ள கோழி இறைச்சி கடைகளில் உள்ள கழிவுகளை பாலாற்றிலும் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு சாலையிலும் இரு புறங்களிலும் போட்டு வருகின்றனர். இதனால் தீய நாற்றம் வீசப்படுவதால் அவ்வழியாக வாகனங்களிலும் நடந்து செல்லும் பொதுமக்களும் அவதியடைகின்றனர். இதுகுறித்து வாலாஜாபாத் பேரூராட்சி நிர்வாகத்திடம் பலமுறை முறையிட்டும் இதுவரை எந்த ஒரு தீர்வும் காணப்படவில்லை என்று பொதுமக்கள் வேதனையுடன் கூறுகின்றனர். எடப்பாடி அருகே அரசு மதுபான கடையை அகற்ற கோரி பெண் ஒருவர் மண்ணெண்ணெயை ஊற்றி தீக்குளிக்க முயன்றது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சேலம் மாவட்டம் எடப்பாடி ஒன்றியத்திற்கு உட்பட்ட இரும்பாலையில் உள்ள அரசு மதுபான கடையை அகற்ற கோரி எடப்பாடியிலிருந்து சலகண்டாபுரம் செல்லும் சாலையில் மாணவ மாணவிகளும் பொதுமக்களும் மறியலில் ஈடுபட்டனர். அப்போது எதிர்பாராத விதமாக ஒரு பெண் மண்ணெண்ணெயை ஊற்றிக்கொண்டு தீக்குளிக்க முயன்றார். அப்போது அங்கிருந்த காவல்துறையினர் அவரை தடுத்து நிறுத்தினர். அவர்களிடம் அந்த பெண் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. தகவல் அறிந்து அங்கு விரைந்து வந்த அதிகாரிகள் மதுபான கடை திறக்கப்படாது என உறுதியளித்ததால் சாலை மறியல் கைவிடப்பட்டது. கோவில்பட்டி அருகே கிழவிப்பட்டியில் கோவில் திருவிழாவை முன்னிட்டு நடைபெற்ற மாட்டு வண்டி பந்தயத்தில் 50 மாட்டு வண்டிகள் பங்கேற்றனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே உள்ள கிழவிப்பட்டியில் அலங்காரியம்மன், துர்க்கையம்மன், புது அம்மன் கோவில் திருவிழாவை முன்னிட்டு மாபெரும் மாட்டு வண்டி பந்தயம் நடைபெற்றது. சின்ன மாட்டு வண்டி பிரிவில் 18 மாட்டு வண்டிகளும், பூஞ்சிட்டு மாட்டு வண்டி பிரிவில் 32 மாட்டு வண்டிகளும் என மொத்தம் 50 மாட்டு வண்டிகள் பங்கேற்றனர். சீறி பாய்ந்து சென்ற காளைகளை சாலையின் இருபுறமும் நின்று பொதுமக்கள் கண்டுகளித்தனர். பின்னர் போட்டியில் வெற்றி பெற்ற மாட்டு வண்டிகளின் உரிமையாளர்களுக்கும் ஓட்டுநர்களுக்கும் பரிசுகள் வழங்கப்பட்டன. கோவில்பட்டி இளைஞர் தனது சிறந்த ஆட்டத்தால் இந்திய ஜூனியர் ஹாக்கி அணியில் இடம் பிடித்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே திட்டங்குளத்தைச் சேர்ந்த விஜயராஜ் சினியம்மாள் தம்பதியின் மகன் மணிமாறன் பெல்ஜியத்தில் நடைபெற உள்ள சர்வதேச பயிற்சி தொடரில் பங்கேற்கும் இந்திய ஜூனியர் ஆண்கள் ஹாக்கி அணியில் இடம் பிடித்துள்ளார். கோவில்பட்டி விளையாட்டு சிறப்பு விடுதியில் பயிற்சி பெற்ற மணிமாறன் சிறந்த ஆட்டத்தால் இந்த ஜூனியர் அணிக்கு தேர்வாகியுள்ளார். இவர் அண்ணன் அரவிந்தும் ஏற்கனவே இந்திய ஜூனியர் ஹாக்கி பயிற்சி முகாமில் பங்கேற்று தமிழ்நாடு அணிக்காக விளையாடி வருகிறார். பொருளாதார நெருக்கடிகளை கடந்து இரு மகன்களையும் ஹாக்கி வீரர்களாக உருவாக்கியதில் பெருமை அடைவதாக பெற்றோர் தெரிவித்தனர். ஹாக்கிப்பட்டி என அழைக்கப்படும் கோவில்பட்டியில் இருந்து மேலும் ஒரு வீரர் இந்திய ஜூனியர் அணியில் இடம் பிடித்திருப்பது ஹாக்கி ரசிகர்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மீண்டும் ஜெம் தலைப்பு செய்திகள். கைது செய்யப்பட்ட திமுக சட்டமன்ற உறுப்பினர் அனிதா ராதாகிருஷ்ணனிடம் 5 மணி நேரம் விசாரணை. தாவிகாவில் சேருவதற்காக பதவி விலக சொல்லி காவல்துறையினர் நெருக்கடி தருவதாக பரபரப்பு குற்றச்சாட்டு. எல்லை தாண்டிய பயங்கரவாதத்தை ஆதரிப்பதை நிறுத்திக் கொள்ளும்படி பாகிஸ்தானுக்கு இந்தியா எச்சரிக்கை. சிந்து ஆற்று நீர் உடன்பாடு தொடர்ந்து நிறுத்தி வைக்கப்படுவதாக அறிவிப்பு. ஐரோப்பாவில் முன்னென்போதும் இல்லாத வகையில் கோடையில் வீசும் வெப்பலை. பிரான்சில் வெப்பலையால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 2000-ஐ தாண்டியது. தமிழ்நாட்டில் புதிய குடும்ப அட்டை வேண்டி விண்ணப்பித்தவர்களுக்கு விரைவில் வழங்கப்படும். கூட்டுறவு வார விழாவில் பங்கேற்ற அமைச்சர் காந்திராஜ் அறிவிப்பு. மேகதாட்டு அணை கட்டுவதற்கு ஒரு செங்கலை கூட வைக்க அனுமதிக்க மாட்டோம். தமிழ்நாடு காங்கிரசின் நிலைப்பாடு பற்றி மாணிக்கம் தாக்கூர் விளக்கம். நெல் கொள்முதல் நிலையங்களில் மூட்டைக்கு 60 ரூபாய் கையூட்டு வழங்குவதாக அன்புமணி குற்றச்சாட்டு. உழவர்களின் உழைப்பை சுரண்டுவதை அரசு வேடிக்கை பார்க்க கூடாது என வலியுறுத்தல். இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் இரவு 12 மணிக்கு
உடனுக்குடன் செய்திகளை காண ஜெம்லைவ்.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.